நானு லாஸ்ட் வீக் நானும் கம்யூனிட்டில ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் ரிகார்டிங் மை டிராவல் டூ ஜெர்மனி ஆன் Yeah, 16th yeah, பார்த்தேன். டிசம்பர். எஸ், எஸ், yeah. தேங்க் யூ ஃபார் த சஜஷன்ஸ் ஆல்சோ. நீங்க 2 பேரும் டேக் பண்ணியிருந்தீங்க. ஸோ தட் வி குட் கனெக்ட் அண்ட் வி குட் எக்ஸ்சேஞ்ச் சம் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் டிப்ஸ். தேங்க் யூ ஃபார் தட். அண்ட் அதான் ப்ரோ நானு ப்ளூ லெவல் ஜாப் இன்டர்வியூல வரைக்கும் வந்துட்டேன். நீங்க அத ட்ரையல் ஓகே. செஷன்ஸ் குடுத்திருந்தீங்கல்ல, அத பார்த்துட்டு இருக்கேன் இப்போ. I have a small doubt. நானு how do we ask them to change from German to English politely? Because ஓகே. Germany அவ்ளோ புரியுது. நீங்க வந்து ஆ குவாலிட்டில இருக்கிறதா சொன்னீங்க இல்லையா? இஃப் ஐ அம் ரைட். ஆமா, ஆமா ப்ரோ. ஆமா ப்ரோ. ஓகே. ஸோ குவாலிட்டில இருக்கும்போது இப்போ எந்த லெவல் லாங்குவேஜ்ல இருக்கீங்க? A2 முடிச்சிருக்கேன் ப்ரோ. பட் பேசுறதுக்கு, புரியறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஓரளவுக்கு புரியுது இப்போ. பட் சென்டென்ஸா ஃபார்ம் பண்ணி பேசணுன்றது ஓகே. ஸோ எனக்கு ட்ரெய்னிங் நீங்க கொஞ்சம் வந்து தேவைப்படுது. லேர்னிங்ஸுக்கு இன்டர்வியூல இனிஷியலா இந்த மாரி போலாம். பட் லாங் டெர்ம்ல இந்த சேஞ்ச் மாத்தணும், எல்லா இன்டர்வியூக்கும் நான் மாத்தணும் அப்டின்ட்டு நீங்க சொன்னீங்கன்னா, டு பி ஹானஸ்ட் ஆன் ஒன் சைட் இன்டர்வியூ கிராக் பண்றது இட் வில் பி ஹார்ட். ஜாப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும். ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் ஓகே. இன்டு குவாலிட்டி டிபார்ட்மெண்ட். ஏன்னா நீங்க ஆடிட்ஸ், டாக்குமென்டேஷன் இதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கும். விச் வில் பி இன் ஜெர்மன். ஸோ இது இந்த இந்த வேற மாதிரி சொல்லணும்னா இந்த பருப்பு ரொம்ப நாளைக்கு வேகாது அப்படின்ட்டு கூட சொல்லலாம். இனிஷியலா ஒரு கரெக்ட். எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூ கேன் ஃபாலோ திஸ். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா லைக் இனிஷியலா இன்டர்வியூ வரும்போது ஸ்டார்ட் டூயிங் எவ்ரி திங் இன் ஜெர்மன். அதுக்கப்புறமா உங்களோட ஓகே. இன்ட்ரோடக்ஷன் எல்லாமே முடிச்ச பிறகு டெக்னிக்கல் சைடுக்குள்ள போகும்போது ஆஸ்க் தெம் சின்ஸ் ஐ எம் கரண்ட்லி லேர்னிங் ஜெர்மன் கேன் வி டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எனக்கு இன்னும் பெருசா அவ்வளவா தெரியல. ஐ எம் ஸ்டில் லேர்னிங். It would be nice if I can convey the message in English because I don't want to say something wrong. அப்படின்ற மாதிரி யூ கேன் ஸ்விட்ச் இட் பொலைட்டா நீங்க கேட்கலாம். தே வில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வில் அக்செப்ட். 99.9% வில் அக்செப்ட். பட் ஜாப் தரும்போது 99.99% வில் ரிஜெக்ட். ஸோ திஸ் இஸ் த ரியாலிட்டி. அதனால ஓகே. இன்டர்வியூக்கு கூப்பிட்டுட்டோமே 1 ஹவர் நம்ம பிளான் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்காக வேற வழி இல்லாம கொடுப்பாங்க. பட் மேபி ஹிண்ட் தரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. யூஸ்வலா இன்டர்வியூக்கு உள்ள போனீங்கன்னா they will tell you the reason why they are rejecting. So mostly language அடி வாங்கும். So but no worries. நீங்க ஜெர்மனிக்கு வரீங்க which is a plus point. இங்க வந்துட்டு நீங்க இங்க மக்கள் கிட்ட பேச 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 it will get better at it. லிங்க்டின் பொறுத்த வரைக்கும் இல்ல ப்ரோ. இது ஆக்சுவலா இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஆல்ரெடி நான் பர்சனலா வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணியிருந்தேன். ஒரு நான் லைக் ஜாப் ஆர் ஸ்டடீஸ் அப்படின்ற ஒரு இதுலுக்காக நீங்க சொல்லியிருந்தீங்க. நீங்க ஸ்டடீஸ்க்காக வந்தாலும் இந்த இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் வந்து உங்களுக்கு பார்ட் டைம் யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஆக்சுவலி எனக்கு வந்து நான் 3 யூனிவர்சிட்டிஸ் அப்ளை பண்ணியிருந்தேன். 3மே பிரைவேட் யூனிவர்சிட்டி தான். நான் என்னோட பிகாம் அண்டர் கிராஜுவேஷன் மார்க்ஸ் கொஞ்சம் கம்மின்றதுனால பிரைவேட் யூனிவர்சிட்டி பிஎஸ்பிஐ அப்ளை பண்ணியிருந்தேன். அப்புறம் ஜிஸ்மா அப்ளை பண்ணியிருந்தேன். யூனிவர்சிட்டி ஆஃப் யூரோப் அப்ளை பண்ணியிருந்தேன். 3த்தையுமே கிடச்சிருக்கு. பட் எனக்கு தான் இப்போ கொஞ்சம் எஸ்டேட்டடாக இருக்கு. ஐ மீன் நம்ம வேலைக்காக தான் ட்ரை பண்ணுறோம். ஒரு பேக்கப்புக்காக அப்ளை பண்ணோம். பட் இப்போ அதான் மெயின் பிளான் வந்து எனக்கு வேலை கிடைக்கிறது தான். பேக்கப் பிளான் தான் இந்த இது எஜுகேஷன். பட் இது ஃபாஸ்டா நடக்குது. ஆனா இது எனக்கு எதுவும் இல்லையே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். எஜுகேஷன் பிரைவேட் யூனிவர்சிட்டி காசு கொடுத்தீங்கன்னா சீட் கொடுத்த போறோம். That's it. அண்ட் இன்னொன்று இந்த 3 யூனிவர்சிட்டியுமே ரொம்ப அந்த அளவுக்கு நல்ல யூனிவர்சிட்டி இல்லைன்ட்டு அங்கே ஃப்ரெண்ட்ஸ் கம்யூனிட்டிலையும் சில பேர்கிட்ட பார்த்தேன். அப்புறம் அப்பார்ட் ஃப்ரம் தட் லிங்க்டின்ல சர்ச் பண்ணிட்டு அவ்வளோ நல்ல யூனிவர்சிட்டி இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ அதான் இந்த 3த்துல ஏதாவது நல்ல யூனிவர்சிட்டி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அட்லீஸ்ட் நல்ல யூனிவர்சிட்டின்றது ஈவன் நீங்க பப்ளிக்லயே சேர்ந்து பண்ண வேண்டிய விஷயங்கள் பண்ணல அப்படின்னா அதுவும் நல்ல யூனிவர்சிட்டி கிடையாது தான். ஸோ நம்ம வந்து யாராவது ஒருத்தரை பிளேம் பண்ணணும், யாராவது ஒருத்தரை பகடகையா மாத்தணுன்றதுக்காக விரல் காமிச்சு விட்டு போயிடும். ஆனா இங்க கேள்வியே என்னன்னா நீ என்ன பண்ண அப்படின்றதுதான். அந்த அந்த யாரெல்லாம் அது நல்ல யூனிவர்சிட்டி இல்லைன்னு சொன்னாலும் நீ என்ன பண்ணன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே பண்ணல. யூனிவர்சிட்டிக்கு போனா அவங்க எதுவுமே கத்துக் கொடுக்கல. அது வேற. நீ இன்னும் இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம்ல இருக்கிற ஒண்ணு பப்ளிக்ல இருக்கிற பெனிஃபிட் பிரைவேட்ல என்ன இல்ல அப்படின்றத பாத்தீங்கன்னா, பப்ளிக்ல யூ கேன் எக்ஸ்டெண்ட் த செமஸ்டர்ஸ். 1.5 வருஷம் கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் 3.5 வருஷம் கூட படிக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே படிக்கலாம். ஸோ அங்க அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கு. அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி எடுக்கிறதுக்கு இன்னொரு காரணம் ஃபீஸ் கம்மி. ஃபீஸ் கம்மியா இருக்கும்போது நான் செமஸ்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணேன்னா எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்ல.
பிரைவேட் யூனிவர்சிட்டில மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் எக்ஸ்டெண்ட் பண்ண விட மாட்டாங்க. அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணாலுமே நீங்க செமஸ்டர் ஃபீஸ் கட்டணும். அது வந்து 10,00,000 5,00,000 டிபெண்ட்ஸ் ஆன் த யூனிவர்சிட்டி மாறிக்கிட்டே இருக்கும். அது நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த 1 இயர் கேப்ல நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஒர்க் ஸ்டூடெண்ட் பண்ண முடியாது, இன்டர்ன்ஷிப் பண்ண முடியாது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸே கெயின் பண்ண முடியாது. படிச்சு முடிச்சுட்டு ஜாப் மார்க்கெட் போன பிறகு எவனும் மதிக்க கூட மாட்டான். ஏன்னா நம்ம கிட்ட இங்க இருக்கிற லோக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பெருசா எதுவுமே இல்ல. இந்தியால எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, அது வச்சு மூவ் பண்ணிக்கலாமான்னா அகைன் இட் டிபெண்ட்ஸ். இன்னொன்னு, இந்த 1 வருஷத்துல நான் யூனிவர்சிட்டில இருக்கிற கோர்சஸ ஃபோக்கஸ் பண்ணுவேனா, இல்ல லாங்குவேஜ ஃபோக்கஸ் பண்ணுவேனா? அந்த மாரி ஒரு டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் ஜோன்ல போய் மாட்டிக்கிறோம். வெளியில வந்த பிறகு பிளாங்கா நிக்கிறோம். என்ன பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா 1 வருஷம் டக்குன்னு போயிரும். புது நாடு, புது மொழி எல்லாமே வரும்போது டக்குன்னு போயிரும். கடைசியில நம்ம பிளாங்கா நிக்கும்போது விரல் காட்டுறதுக்கு ஒருத்தன் வேணும்னு யூனிவர்சிட்டி சரியில்லன்னு சொல்லிட்டு போயிரும். இதுதான் என்ன பொறுத்த வரைக்கும். இது என்னோட ஒப்பீனியன். பப்ளிக்குக்கும் பிரைவேட்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். நான் பப்ளிக் படிக்கும்போது 1.5 வருஷம் கோர்ஸ் என்னோடது. நான் கிட்டத்தட்ட 3 வருஷம் படிச்சேன்னு நினைக்கிறேன். 3 வருஷம் படிச்சேன். 2 இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணேன். ஒரு மாஸ்டர் தீசிஸ் வெளியில பண்ணேன். ஒரு செமஸ்டர் எதுவுமே பண்ணாம கூட நான் இருந்திருக்கேன். ஆனா ஃபீஸ் கட்டுவேன். அது ₹4,200 ஒரு செமஸ்டர் ஃபீஸ் அவ்வளவுதான். ஸோ எனக்கு அந்த ஸ்பேஸ் இருந்ததுங்க. இன்னொன்னு 3 வருஷம் படிக்கும்போது ஐ ஹேட் த ஸ்பேஸ் டு லேர்ன் த லாங்குவேஜ். இவ்வளவு பெனிஃபிட்ஸ் அங்க இருக்குது. அவங்க நடத்துறாங்க. டு பி ஹானஸ்ட், நான் எடுத்த கோர்ஸ் எனக்கு சத்தியமா பிடிக்கல. எனக்கு பிடிக்கவே இல்ல. நான் பிகாஸ் ஐ அம் இன்டு மோர் இன்டு ஹார்ட்வேர் திங். நான் படிச்சது வந்து மோர் இன்டு எலக்ட்ரானிக்ஸ் சாஃப்ட்வேர். அதுல இங்கேயும் அதேதான். அது எனக்கு பிடிக்கல. ஸோ பிடிக்கல அப்படின்ட்டு நான் என்ன பண்ணணும் அடுத்த ஸ்டேஜ், அந்த ஸ்பேஸ், யோசிக்கிற ஸ்பேஸ் எனக்கு அங்க கிடைச்சது. இட் வாஸ் யூஸ்ஃபுல். இது பிரைவேட்ல உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால கடைசியில நம்ம பிளேம் பண்றதுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஆளை யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, சேம் நானும் அதே தான். ஆக்சுவலாக நான் வந்து மேனுஃபேக்சரிங் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் தான் என்னோட மெயின் டொமைனாக இருக்கு. இங்கேயும் நான் அதான் ஒர்க் பண்ணுறேன். என்னோட லிங்க்டின் ப்ரொஃபைல்லையும் காஸ்ட் அனலிஸ்ட்ன்ற ரோல் தான் இருக்கு. பட் நான் எந்த யூனிவர்சிட்டியில் சர்ச் பண்ணாலும் அக்கௌண்ட்ஸு, ஃபைனான்ஸு அப்படி தான் இருக்கு. ஸோ எனக்கு இப்போ நான் செலக்ட் ஆன கோர்ஸ் கூட எனக்கு வேணான்னு தான் தோணுது. பட் ஆனால் என்ன பண்ணுறது, இதுதான் நிலைமை. இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வச்சுக்கிட்டு நம்ம ஜெர்மனிக்கு போகணும். அங்க போனா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வந்துடுறாங்க. என்ன கோர்ஸ், என்ன கண்டென்ட்னு தெரியாம. கடைசியில யூனிவர்சிட்டியை பிளேம் பண்றது. இது வேலிடான ஒரு பிளேமே கிடையாது எனக்கு பொறுத்த வரைக்கும். அதுதான். ஸோ மீட் இந்த ஜாப் சர்ச்ல ஒரு அதான் அட்லீஸ்ட் ஒரு 10% இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு கிடைச்சா கூட ஓரளவுக்கு தைரியமா நான் மிச்சம் 90% பர்சீவ் பண்ணுவேன். எனக்கு இங்க கொஞ்சம் இங்கேயே அப்படியே இருக்கிறதுனால தான் ஸோ அப்படியே ரொம்ப கன்ஃபியூஸ். ஸ்டடீஸ் பண்ணலாமா இல்ல ஒர்க் உங்க கோர்ஸ் அது இல்ல. அதாவது இப்போ பிரைவேட் யூனிவர்சிட்டில நீங்க படிக்க போற கோர்ஸ் நீங்க பாக்குற கோர்ஸுக்கு சம்பந்தமே இல்லைன்னா தயவு செஞ்சு காசை வேஸ்ட் பண்ணுங்க. அதுதான் என்னோட சஜஷன். ஸோ மற்ற 3 பேர் லைக் இப்போ 3 பேர் இருக்கீங்க. விஸ்வாத், ஸ்ரீதர், அரவிந்த். ஐ திங்க் 3 பேருமே ப்ளூ லெவல்ல இருக்கீங்க. ஹவு இஸ் த கோர்ஸ் சோ ஃபார்? ஸ்மூத்தா போதா? ஆர் யூ கெட்டிங் வாட் யூ ஜாயின் ஃபார்? எஸ், ரொம்ப ஸ்மூத்தாக போகுதுங்க. ஆக்சுவலி நான் ரிசியூம்லலாம் இவ்வளவு பண்ணணுங்கிற ஐடியாவே எனக்கு முன்னாடி கிடையாது. என்னோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ஃபுல்லாக போட்டு இது பண்ணியிருப்பேன். ஸோ இப்போது கோர்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் சரி, எது தேவையோ அது மட்டும்தான் இது பண்ணணும் அப்படின்றது புரியுது. பட் அப்படி இருந்தும் 2 பேஜஸ் தாண்டிடுது. என்னால் அதை ட்ரங்கேட் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய வச்சிருப்பீங்க. we definitely have to bring it. பழைய எக்ஸ்பீரியன்ஸ், நான் ஃபர்ஸ்ட் கரியர் ஸ்டார்ட் பண்ணிருப்பேன்ல, அதுனா வளவலன்னு எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஏன்னா அவங்களுக்கே தெரியும். முதல்ல ஃபர்ஸ்ட் ஜாப் ஆரம்பிச்சும் போது நீங்க என்ன பண்ணீங்கன்றது 80% மறந்துருப்பீங்க. கண்டிப்பா மறந்துருப்பீங்க. ஸோ அவங்களுக்கே அது தெரியும். ஸோ அதுல ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமான்னு பாருங்க. நான் அது கம்மி பண்ணிட்டேன். அது 3 பாயிண்ட்ஸ் 4 பாயிண்ட்ஸ் தான் போடுறேன். லாஸ்ட் 2 இது எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து நிறைய போட வேண்டியிருக்கு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டேட்டா இன்க்ளூட் பண்ண மேக்ஸிமம் 7ல இருந்து 8 பாயிண்ட். இதுக்கு மேல உங்களுக்கு சொல்றதுக்கு அங்க எதுவுமே இருக்காது. ஏன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷனே பாத்தீங்கன்னா அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். 90% ஆஃப் த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அவ்வளோ பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க. அவ்வளோதான். அவங்க 4 பாயிண்ட் கேட்குறாங்கன்னா ஒரு 6 பாயிண்ட் வரைக்கும் நீங்க கொடுங்க. சும்மா நிறைய கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் படிக்க தோணாது. ஸோ அதுவும் ஒரு டிப் which you can use. நைஸ். அப்புறம் விஸ்வாத், how is the course for you? சேம் ஹியர் ப்ரோ. ஆக்சுவலா பட் எனக்கு வந்து 3 இயர்ஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ எனக்கு வந்து அவ்வளோவா அப்படியே 4 பேஜ் வர அளவுக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸே என்கிட்ட இல்லை. ஜஸ்ட் 2.5 பேஜ் மெயின் பேஜ் தவிர்த்து 2 பேஜஸ் வருது. பட் ப்ரீவியஸ்லி அதேதான். இந்த
ஒரு எப்படி சொல்றது? இந்த ஒரு டெக்னிக் தெரியாம நான் ஒரு ஆல்மோஸ்ட் நானும் ஒரு 100 to 150 ஜாப்ஸ் அப்ளை பண்ணியிருப்பேன். அந்த 150யுமே ஸ்ட்ரெய்ட் அவே அன்பார்ச்சுனேட்லி வி ஆர் மூவிங் ஃபார்வர்டுன்னு தான் வரும். ஸோ அதான் டெக்னிக் தெரிஞ்ச அப்புறம் இன்னும் ப்ரொஃபைல் ஃபுல்லா பில்ட் பண்ணல. மேபி வரும்ன்ற ஒரு ஒரு ஸ்மால் ஒரு பர்சன் ரோட் நம்பிக்கை மேப் வந்து கிடைச்சிருக்கு. அதேதான். நைஸ். அண்ட் சூப்பர். நான் உங்க இதுல இல்லாம நான் ஆல்ரெடி ஜெர்மன் மட்டும் லைட்டா கத்துக்கிட்டு இருக்கேன். 8 வரைக்கும் கத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுவும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்க கோர்ஸ் ஃபுல்லா முடிச்சுட்டு மேபி இந்த இன்னைக்கு நாளைக்கு நீங்க சொன்னதால இந்த லிங்க்டின் ஸ்டெப்பை மட்டும் ஸ்டாப் பண்ணிட்டு மீதி எல்லாம் ஃபுல்லா முடிச்சிருவேன். மண்டேலேருந்து ரெகுலரா ஜாப்ஸுக்கு நீங்க சொன்ன மாதிரி அப்ளை பண்ணணும். சூப்பர். நைஸ். மேபி நெக்ஸ்ட் வீக் கால்ல அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நோட் அடைச்சு நான் வரேன். சூப்பர். நைஸ் ப்ரோ. குட். அரவிந்த், உங்களுக்கு ஏதாவது இருக்கா? How is going for you? இல்ல ப்ரோ. நல்லா ஸ்மூத்தா தான் போகுது. ஆக்சுவலா ரொம்ப அழகாவே லைக் ஸ்பூன் ஃபீட் பண்ணாத கொரியா தான் நீங்க எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. இட் இஸ் வெரி, வெரி ஸ்மூத். அண்ட் அந்த ஸ்டெப்ஸ் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்கலி எவ்ரிதிங் வில் பி வெரி மச் ஆப்டிமைஸ்ட். இட் இஸ் ஆல்சோ வெரி ஃபுல் ப்ரூஃப்ன்றதுனால இட் இஸ் கோயிங் ரியலி வெல். நானும் அந்த ஜெர்மன் 80-20 புக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். படிச்சுட்டு இருக்கேன். டெய்லி கோர்சஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதில். அண்ட் ஜாப் இன்டர்வியூஸ் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தீங்கல்ல, அந்த வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கேன் இப்போ. ஸோ இட் இஸ் கோயிங் ரியலி வெல் ஃபார் மீ. ஐ எம் வெரி ஹாப்பி வித் த ப்ளூ லெவல் திங். Perfect. Thanks bro. Thank you. Thanks for the feedback.